வெள்ளிக்கிழமை பார்த்து எங்கேயும் போக மாட்டாங்க. சனி ஞாயிறு நாகராஜாவுக்கு விசேஷம். அதனாலதான் சொல்றேன். அப்போ ஒரு 4 நாள் இருந்துட்டு போறோம். நல்ல செய்தி தானே? நாலு நாளா? ஐயோ, எப்படி சமாளிக்கிறது? தேங்க்ஸ்மா. 4 நாள் என்ன, ஒரு வாரமா இருந்துட்டு போறேன். கரெக்ட். சுசீந்திரம் முழுக்க சுத்தி பார்க்கலாம். கன்னியாகுமரி கடலுக்கும் போலாம். ஒரு வாரம் இருந்தா உனக்கு ஞாபகம் போன விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிரும்டா. யோசிச்சு பேசு. ஏ மச்சான், 4 நாள் இல்லடா, ஒரு வாரத்துக்கு மேல தங்கினாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஆனா நீ உன் பாட்டுக்கு டைரக்டா மலேசியால இருந்து இங்கே வந்துட்ட. உங்க அம்மா அப்பாவை பார்க்க வேண்டாமா? புதுமண தம்பதியை பார்க்க அவங்களுக்கு ஆசையா இருக்கும்ல. இப்படி வீட்டுக்கு போகாம சும்மா சுத்திக்கிட்டே இருந்தா அவங்க என்னடா நினைப்பாங்க? டேய் ஆமாடா, ஊர்ல இருந்து நேரம் இங்க வந்துட்டோம். மருமகளுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்க உடனே போகணும். ஆமா, அப்புறம் வேணா ஒரு தடவை வந்து சுத்தி பார்த்துக்கலாம். சரிடா, நாங்க இருட்டுறதுக்குள்ள கிளம்புறோம். சரி, நீங்க சாப்பிடுங்கப்பா. சாப்பிடுங்க. என்ன பிரதர் திடீர்னு? எனக்காக நீங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஆனா நான் மட்டும் உங்களுக்கு எதுவுமே செய்யல. அதுக்காக என்ன இந்த வீட்டை எழுதி கொடுக்க போறீங்க எனக்கு? இல்ல பிரதர், நம்ம சொத்தை தான் நம்ம தர முடியும். பிரதர், உங்ககிட்ட என்ன சொத்து இருக்கு அப்படி தர்றதுக்கு? சரக்கு. அடச்ச, என்ன பிரதர் நீங்க? சரக்கெல்லாம் ஒரு விஷயமா? நீங்க முதல்ல இங்க வாங்க பிரதர், நான் உங்களுக்கு தரேன். காலையில விடிஞ்சதுல இருந்து சும்மா ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு. பிரதர், இது நம்ம ஊரு சரக்கு இல்ல, ஃபாரின் சரக்கு பிரதர். ஃபாரின் சரக்கா? மலேசியாவில இருந்து வந்திருக்கு. பிரதர், அப்புறம் என்ன ஓபன் பண்ணிட்டீங்களா? இல்ல பிரதர், நான் ஓபன் பண்றதை விட நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓபன் பண்ணாதானே நல்லா இருக்கும். நீங்க கிளம்பி உடனே என் வீட்டுக்கு வாங்க. இதோ உடனே கிளம்புறேன், டக்கு நாங்க வரேன். வாங்க. துளசி, அவங்க குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ போய் அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தா நல்லா இருக்காது. இவங்களுக்கு நீ என்ன சப்ளையரா? கொடு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். இப்போ சித்தி பரவாயில்ல சொல்கிறேன்ல, உங்களுக்கு ஒன்று நீ கொடுக்க தேவையில்லை. போ, நான் கொடுத்துக்கிறேன்.
தலைவா, ஃபாரின் சரக்கு தான். சைட் டிஷ் கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? உடனே எடுத்துட்டு வர மாட்டீங்களா? இப்பதான் என்னமோ ஸ்லோ மோஷன் நடந்து வரீங்க. கொண்டு வந்து வைங்க. என்னமா மரமா நிக்கிறீங்க? அதை கொண்டு வந்து வைங்க. ஆமா, எதுக்கு ஒரு தட்டு கொண்டு வந்திருக்கீங்க? எக்ஸ்ட்ரா இன்னொரு தட்டு கொண்டு வந்திருக்கலாம்ல. அவரு மரியாதைக்காரரு, அவருக்குன்னு தனியா ஒரு தட்டு வைக்க வேண்டாம்? ஏன் தட்டுல இருந்து எடுத்து சாப்பிடுவாரா? சரி, எடுத்து வந்து வைங்க. வந்து வச்சுட்டு போங்கம்மா.